மோன்தா புயலால் ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மாநில பேரிடர் மீட்பு குழுக்களும் அங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், இப்போ அங்க பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய தீவிரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? கடல் கொந்தளிப்போட இருக்கா? விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மோந்தா புயல் காரணமாக கடந்த 6 மணி நேரமாக 18 கிலோமீட்டர் வேகத்தில் புயலானது கரையை நோக்கி வருவதாகவும், தற்போது சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டரும், காக்கிநாடாவிலிருந்து 570 கிலோமீட்டரும், விசாகப்பட்டினத்திலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும், ஆந்திராவில் உள்ள மேற்கு மற்றும் வடமேற்கு நோக்கி இந்த புயலானது நாளை காலைக்குள் கடுமையான சூறாவளி புயலாக மாறி தீவிரமாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆராய்ச்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கரையை கடக்கும் போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் அலட்சியமாக வேற எங்கும், அதாவது தற்போதைய உள்ள சூழ்நிலையில் அங்க மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். புயல் மற்றும் மழை காரணமாக மாநிலம் முழுவதும் உள்ள பேரிடர் மற்றும் தேசிய பேரிடர் படையினர் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக விஜயவாடா, திருப்பதி, ஒங்கோல், அனக்காப்பள்ளி, ராஜமுந்திரி உள்ளிட்ட பல இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதே போன்று மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவ கிராமங்களில் மரைன் போலீசார் மற்றும் அங்குள்ள போலீசார் மீனவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைப்பதற்கான முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். இதே போன்று பல இடங்களில் விவசாய பயிர்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும்படி வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கால்நடைகளையும் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓடைகள் மற்றும் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த 3 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 நாட்களுக்கு இந்த மழை வரக்கூடிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.